ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க என்னோடய வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும். அப்புறம் இன்றைக்கி இந்த சிக்கு கோலம் பார்க்க போகிறோங்க. இது வந்து 11 புள்ளி ஒரு வரிசைங்க, ஒன்று விட்டு ஒன்று வைக்கணும். எல்லாமே டைமண்ட் ஷேப்பில் இழுக்கிற மாதிரி இருக்குங்க. 3 புள்ளி, 5 புள்ளி, அப்புறம் 7 புள்ளி, அப்புறம் 9 புள்ளிங்க, அவ்வளோதான். அப்படியே கட்டமாக போட்டுட்டு வர மாதிரி தாங்க. ஒரு 5 கட்டம் போடுங்க, அவ்வளோதான். ஈஸியாக இருக்குங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போட்டிருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிக்கு கோலம் போட தெரியாதவங்க கூட இது ஈஸியாக போட்டுடலாங்க. நான் போடுற எல்லா கோலமுமே சிக்கு கோலம் போட தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக போடலாம். அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேங்க. அந்த டைமண்ட் ஷேப்பு 4 வருஷம் வருங்க. அது 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேர்டோட விங்ஸுக்கு போடுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி போட்டோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஃபைனலாக முடிஞ்சிடுங்க. ஈஸியாக போட்டுடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். But he tell, can you show that card? No, I scribble. He tell Kadira. Tenappa, இது ஷார்ட் பண்ணிட்டேன். ஆனா இது ஷார்ட் பண்ணவா? இது next you want pencil then you can take. Okay, I need to erase this. Which is not nice, and then I will put the happy birthday cake. Hey, happy birthday eludhu illana happy birthday cake eludruva. Happy birthday cake. அது என்னோடய குட்டீஸுங்க, 2 பேரும் ட்வின்ஸு. அவங்க 2 பேரும் பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பை கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேங்க. இது எல்லாருக்குமே தெரியுங்க. ஆக்சுவலி உருளைக்கிழங்கு மசாலா இருந்தாலும் என் ஸ்டைலில் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 சமையல், அதில் கொஞ்சம் இதை ஆட் பண்ணி விடுவோன்னு. அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கொஞ்சம் சோம்பு, கடுகு, உளுந்து போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுட்டு கொஞ்சம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக, ரொம்ப பெருசாக வேணாம், சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூளுங்க 3 உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா பேஸ்ட்டாக வரணுங்க. அது நல்லா பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கொத்தமல்லி தலைங்க போட்டு அப்படியே நல்லா அதோட மசாலா அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுங்க. இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியுங்க, இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சது போடணும் இல்லைங்க, அதனால் போடுறேங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வந்து தயிர் சாதத்துக்கு, தயிர் தாளித்த சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, அப்புறம் சாம்பார் சாதம், பருப்பு கடையல், ரசம், தேங்காய் சாதம், புளியோதரை எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு காம்போ நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் மறுபடியும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் எதுவும் நான் போட்டோவில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. டாட்டா பாய்ங்க.